வல்லினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸை தொடர்ந்து சமூகத்துக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிறதுக்கு செகண்ட் லவ்ன்ற ஒரு ஷோவை நாங்கள் விஜய் டிவியில் கொண்டு வரோம். இதில் துரதிர்ஷ்டவசமாக என்னால் தொகுத்து வழங்க முடியாது என்ற காரணத்தினால் பஞ்சதந்திரம் படத்தில் என் கூட நடித்த மேகியா ரம்யா கிருஷ்ணன் இதை தொகுத்து வழங்குவார். இதை நான் தொகுத்து வழங்கியிருந்தால் நீங்கள் என்னை இலும் நாட்டின்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லலைனாலும் நான் அதுதான். ஆனாலும் பரவாயில்ல, ரம்யா கிருஷ்ணன் நல்லா வழங்குவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகேயன் பார்த்துருப்பீங்க செகண்ட் லவ், அதை பற்றி போதும் இதுக்கு மேலே பொறுமையாகலாம் கேட்க முடியாது. அந்த வாய்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ குழப்பமாக போகும். அவர் எப்படிலாம் குழப்ப அடிப்பார் இன்டர்வியூவில் அந்த மாதிரி மேலே வேணாமா? வேண்டாம் போதும். ட்ரெய்லரு அந்த முன்னோட்டம் வந்துச்சு. பார்த்துருப்ப செகண்ட் லவ் ட்ரெய்லரு, அது எப்படி இருந்தது? இது யாரு? அவரோட போட்டியாளர். அவரோட போட்டியாளரா? ஓ இவரா? நாங்கள் தமிழ்நாட்டில் இவரு அரசியல்வாதிகளுக்கு அடுத்து தலைவர் என்று அறியப்படுற ரஜினிகாந்தை நீங்கள் வந்து அதாவது தெரியலன்ட்டீங்க. அதாவது நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி ரஜினி மாதிரி எனக்கு தெரியுங்க. அதுக்குன்னு இப்போ சிம்பு மாதிரி வருது. சரி, ஓகே, இருந்து யாரெல்லாம் வராங்களோ வரட்டும் நீங்கள் வரட்டும். இப்போது தலைப்புக்குள்ள போகிறோம். அதாவது இந்த செகண்ட் லவ் அப்படின்றத பார்க்கும்போது இந்த முன்னோட்டத்தை, ஆஹா அற்புதம், அடடா என்ன ஒரு கருமாந்திர காட்சி அப்படின்னு பாராட்டுற மாதிரி வந்தீங்களேங்க. என்னென்ன பாராட்டவா முடியும்? கருமாந்திரத்துக்கு இது என்ன கருமாந்திரன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இதே மாதிரி ஒரு ஷோ வந்து முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பிக் பாஸ் அப்படின்றது ரியாலிட்டி ஷோன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கிறது பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் பார்த்துருவோம். இது எங்கே அடைக்கிறதா? வீட்டுக்குள்ளே அடைக்கிறது, விளையாடுவாங்க. அடைச்சி புரணி பேசுறது, அங்கே என்னென்ன கருமாந்திர காட்சிலாம் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போல்லாம் யாருமே அதை பார்க்கறதில்ல பிக் பாஸை. அது ஏதோ ஓட்டணும்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு முன்னாடி தெரியும் தமிழ்நாட்டில். இல்லை, இப்போ கூட வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து ப்ராப்ளம் ஆனது. அது அவர் ஆல்ரெடி ஏதோ ஒரு கிரிஞ்சி பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்து கிரிஞ்சி பண்ணிட்டு அவரையும் தொட்டி விட்டாங்க. அவர் அடுத்த சிவாஜிங்கெலாம் சொல்கிறாங்க. அவர் சொல்லுவாங்க சொல்கிறவங்க அடிக்கணும். அவர் தான் சொல்கிறாரா? வேற யார் சொன்னாலும் சரி கழட்டிக்கு அடிக்கணும், காலை கட்டி. அதை விட்டுருங்க. இப்போது அந்த பிக் பாஸ் வந்து பிக் பிரதர் அப்படின்னு இந்த அமெரிக்கா பல நாடுகளில் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது, அது பிக் பிரதர் அப்படின்ட்டு. ஏன்னா கல்ச்சர் அங்கங்கே இருக்கிற கல்ச்சரை கரெக்டாக போகிற சமூகத்தை சீரழிக்கணும் அப்படின்னு வெஸ்டர்னைஸாக மாற்றுறது, சீரழிக்கிறது தான் சமூகத்தை. அப்படி மாற்றணும்னு ஒரு இது பண்ணி அது மாதிரி தமிழ்நாட்டில் பிக் பாஸ்னு வந்துச்சா, இந்தியாவிலேயே பிக் பாஸ் தான் அது, எல்லா சைட்லேயும் வந்துச்சா, அவங்க மொழியில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள், முகம் அறிந்த பெரிய பிரபலமான நடிகர்கள் தான் அதில் ஷோ பண்ணுவாங்க. தமிழில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சிம்புன்னு பெரிய ஆட்கள். அதே மாதிரி நாகார்ஜுனா, அந்த பக்கம் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான், அந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள் தான், பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி வந்து இறக்கிருப்பாங்க அந்த காசு. அம்பானிக்கு கல்யாணத்துக்கு போன மாதிரியே ஒரு பெரிய பிரபலங்கள் போய், ஏன்னா அவங்க பண்ணும்போது தான் மக்கள் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கு. இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ஷோ வந்து அங்கே வந்து லவ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஷோ, UK US காதல் தீவு. ஆமாம், காதல் தீவு. சரி, தமிழ் படத்துக்கு டைட்டிலாக வைக்கலாமே, அவ்வளோ அருமையாக இருக்கீங்க. இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்கும் தெரியுமா? கருமாந்திரமாக இருக்கும். என்னன்னா ஒரு முகமரியாதை அவங்க போவாங்க, உள்ளே போயிட்டு அந்த ஷோ நான் சொல்கிறது லவ் ஐலாண்டு, இது அதுக்கு வரும். லவ் ஐலாண்டை பார்த்தா இதை காப்பி பண்ணுறாங்க. லவ் இன்லாண்டு இல்லை, இது வந்து செகண்ட் லவ் அதில் இருக்குது. ஓகேவா? இந்த பேருக்கான அர்த்தமும் இருக்குது செகண்ட் லவ்ன்றதுக்கு. ஸோ அது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு வில்லா மாதிரி இருக்கும், ஒரு பங்களா. ஆமாம், பங்களா வில்லா, சந்திரமுகி பங்களா மாதிரி பெருசாக. அதுக்குள்ளே போவாங்க. எல்லாமே முகம் அறியாதவங்க உள்ளே போயிட்டு ஒரு ஜோடி சேர்ந்துக்கணும். யாரை பிடிச்சிக்கோ, யாரையாவது ஒரு ஜோடி சேரணும். ஒரு 12 பேர் போகிறாங்கன்னா இதில் 12 பேர் போகிறாங்க செகண்ட் லெவலில். அதே மாதிரி அங்கே வந்து 12 20 போவாங்க. ஜோடி சேர்ந்துக்கணும். ஜோடி சேராமல் தனித்தனியாக இருந்தாலும் எலிமினேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஜோடி சேர்ந்துருவாங்க, ஏன்னா எலிமினேட் ஆகிடுவாங்கிறதுக்கே ஜோடி சேருவாங்க. ஜோடி சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து மக்கள் ஓட் பண்ணுறது, இந்த ஜோடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு இவங்க நல்லா அப்படின்னு மக்கள் ஓட் பண்ணி மக்கள் அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு வேளை கடைசியாக ஷோ முடிய போகுது, ஒரு 100 நாள் தான், இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுதான் ஷோன்னா முடிய நேரத்தில் எல்லாம் அப்போ ஃபைனலைஸாக ஓட்டு யார் அதிகமாகறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுக்குறது, அந்த ஷோ வின்னர் பட்டம், அதுக்கப்புறம் ஏதாவது பரிசு கொடுக்குறது. இப்போ பிக் பாஸில் 50 லட்சம் கொடுத்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறது.
இந்த மாதிரி ஒரு கண்ட்ராவியான ஷோ அங்கே போகும். இப்போ அது அப்படியே விஜய் டிவி காப்பி பண்ணி இந்த மாதிரி செகண்ட் லெவன் ஆரம்பிக்கிறாங்க. இதில் இவங்க எப்பயுமே ஒரு அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது என்ன தெரியுமா, அதாவது காதலிச்சு தோல்வி அடைஞ்சு பிரேக்கப் ஆகி இன்னொரு காதலுக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆகணும்ல, மூவ் ஆகி அந்த மாதிரி இன்னொரு காதலை தேடுறவங்க தான் அதுக்குள்ளே வருது. இவங்க வந்து நம்மள்ட்ட அவங்க கல்யாணம் பிரேக்கப் ஆனவங்களும் வருவாங்களா? இல்லை திருமணம் ஆகாதவர்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் காதலிக்கணும், காதலிச்சிருக்கணும், பிரேக்கப் ஆகிருக்கணும், அந்த வலி வேதனையெல்லாம் அங்கே வந்து ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு உருட்டின்னு போவோம். ஏற்கனவே உள்ள வரவங்க இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ 1000 பேர் இருப்பாங்களா? அதில் 12 பேர் தான் வருவாங்க. நிறைய பேர் இருக்காங்களேங்க அந்த மாதிரி காதல் தோல்வியில இருப்பாங்க. ஆனால் செலக்டிவாக 12 பேருக்கு ஸ்கிரிப்ட் படி யார் கரெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்களோ. இந்த பிக் பாஸில் அசீம்லாம் வராரு, அவர்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்கிரிப்ட் படி ஏற்கனவே தேர்ந்தெடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் ஸ்கிரிப்ட் படி ஆக்ஷன் கரெக்டாக பண்ணுவாங்க, எப்படி சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சு நடிப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நாடகம் நடிச்சுருக்காரு. இன்னுமா வயசாகல அவருக்கு, இன்னுமா கல்யாணம் ஆகலை அப்படின்னு போயிட்டு. ஆனால் இவங்க 30 வயசுக்குள்ளே தான் சொல்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அசீமுக்கு இன்னும் 30 வயசு ஆகலையா? அவர்கிட்ட கேட்போம் அப்புறமா. ஓகே, அப்போது அவரும் வராரு. ஸோ ஏற்கனவே அங்கேயே வந்து ஒரு வின்னர், இப்போ இங்கேயும் வின்னர் ஆகிறதுக்கு வராரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வருவாங்க, இவங்களுக்குலாம் ஏற்கனவே ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுடைய லவ்வில் பாஸ்ட் லைஃப்பை ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அது மூலயமா யார் சிம்பத்தி இப்படிலாம் போயிட்டு ஜோடி சேருவாங்க, மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இதை தொகுத்துக்கிறதுக்கும் ஒரு முன்னணி நடிகையாக இருந்து இப்போ வந்து ஓய்வில் இருக்கிறாங்க போலவங்க, அவங்கள போட்டுறது. இப்போ ரம்யா கிருஷ்ணன் மாதிரியே ஒரு இந்த ஹிந்தி பிக் பாஸில் போய் கொஞ்சம் பிரபலமாக அப்படியே ரீல்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸ்ருதி, இந்த தேங்காய் சீனிவாசன், ஸ்ருதிகா அர்ஜுன், அந்த தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, உண்மைதான் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்களே. ஓகே, அவங்க வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஆட்களை கொண்டு வந்து கொஞ்சம் பிரபலமாக முகம் அறியப்படுறவங்க, கொஞ்சம் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கூடியதாக கிரிஞ்சி பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால இவங்களையும் கொண்டு வந்து இப்படி போட்டு இந்த மாதிரி ஷோ ஏதாவது ஓட்டி விட்டுடலாம் அப்படின்றதுக்கோசரம் இப்படிலாம் இவங்களே இறக்கிருக்கிறாங்க. இந்த ஷோவுக்குள்ளே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் போவாங்க, ஏற்கனவே லவ்வில் தோற்றுருப்பாங்க, போயிட்டு இப்போ ஜோடி சேரணும். விஜய் டிவிக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, மாவில் ஆரம்பித்து மாவில் முடியும். பேரே அவ்வளோதானே? அவ்வளோதான், மாவில் ஆரம்பித்து மாவில் முடியும். நாகரிகமாக சொல்கிறேன், அந்த வேலை பார்க்குற டிவின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, மக்கள் தான் வச்சுருப்பாங்க, நம்மளாம் வைக்கல. நிறைய கமெண்ட்ஸில் நிறைய இதெல்லாம் பார்க்கலாம். அந்த பேருக்கு கரெக்டாக இருக்கா இந்த வேலை? அவர் வீட்டுக்குள்ள பேரு நஷ்டா அதுக்கான அதுக்கு வேலையை பார்த்துட்டாங்களா? அப்போ பார்த்ததுனால பேர் கிடைச்சது, பார்த்ததுனால தான் பேர் கிடைக்குது. அதை ஒரு ஷோவாகவே கொண்டு வராங்க பாருங்க. ஷோவுக்குள்ள, அதாவது பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருக்கும், அதோடைய இது அந்த ரியாலிட்டி ஷோ, அதோடைய இது தன்மை வேற. ஆனால் அதுக்குள்ளே அந்த வேலையை பார்ப்பாங்க, அந்த மாவில் ஆரம்பித்து மாவில் முடிகிற வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஷோவிலுமே அந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த சிங்கர் ஷோவில் கொண்டு சிங்கர் அந்த டிஜேவை போட்டு டிஜே அதை வச்சு, ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. பட் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த வேலையை பார்ப்பாங்க. அதுதான் மக்களுக்கு வந்து அது மக்களுக்குலாம் பிடிக்காது, அப்படி திணிக்கிறது. அதே மாதிரி நிறைய ஷோஸில் அந்த மாதிரி பார்ப்பாங்க. மக்கள் மூலியம் கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் விரும்ப கரெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த மாதிரி ஷோ சினிமா எல்லாம் எடுத்து தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ஹார்ட் வர்றது, ஃபயர் வர்றதுலாம் நிறைய. அது ஏன்னா அது கரெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க மக்கள். இப்போ இந்த ஷோவையும் சில பேர் ஏற்றுப்பாங்க, நம்ம எதிர்க்கிறோம், மக்கள் ஏற்றுக்கூடாது தான் எதிர்க்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வேலை பார்க்குதா, இப்போது ஷோவில் வேலை பார்த்தவங்க ஒரு ஷோவையே நான் உருவாக்குறேன் அந்த வேலையே அப்படின்ட்டு இறங்கிக்கிறாங்க. அதுதான் அந்த செகண்ட் லவ். ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி லவ் பண்ணி தோற்றோம், இது பண்ணோம், இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறது, அப்படியே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்களா அப்படின்றது இதெல்லாம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவங்களுக்கெல்லாம் வெளியில் ஒரு லவ் இருக்குமா, ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இல்லாமல் தான் வருவாங்கன்னு இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா? ஏற்கனவே பிக் பாஸில் உள்ளே வந்து தருவாங்க, அது அவங்களுக்கு. எங்களை பார்த்தா என்ன வெளிச்சம் வேணால் நாங்கள் நம்புறதுக்கு. ஏற்கனவே பிக் பாஸில் வெளியிலேயே ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருப்பாங்க, வெளியில் வந்து வேறு லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பிக் பாஸில் ஒரு லவ் ஓடிங்க இருக்குமா, இது தனி ட்ராக்ல. அது ஆமாம், இது வந்து வெக்கேஷன் வருது 100 நாள், இதுக்கு ஒரு தனி ட்ராக் வேணும்ல. ஏன்னா ஒரு மசாலா மாதிரி வேணும்ல, லவ் அது இது சண்டை சச்சரவு புரணி பேசுறது இதெல்லாம் இருந்தால் தானே ஷோ ஓடும், அதுக்காக கிரியேட் பண்ணுறது. ஆனால் வெளியில் போய் யார் ஏதோ ஒன்று 2 பேர் ஜோடி சேர்ந்துருப்பாங்க. ஆனால் உள்ளே எத்தனை பிக் பாஸ் நடந்திருக்கு, 9 பிக் பாஸ் நடந்திருக்கா. எல்லா பிக் பாஸ்லையுமே ஜோடி எல்லாருமே திரிவாங்களா, ஜோடியா பிரபலம் ஆகுறாங்க. அதேதாங்க ஆனால் வெளியில் போய் எல்லாருமே ஜோடி சேர்ந்துட்டாங்க. ஏதாவது 1-2 பேர் ஜோடி சேர்ந்துருப்பாங்க, ஒருத்தன் 2 பேர் தான் சொல்ல முடியும். அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போது எல்லாரும் உண்மை கிடையாது, அவங்களுக்கு வெளியில் வேறு ரிலேஷன்ஷிப் இருக்கும். லவ்வே கிடையாதுங்க, அது அதான் சொல்கிறேனே, அது விட்டுருது. அப்போ வெளியில் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்போ நம்மளை ஏமாத்துறது. பேர் ரியாலிட்டி ஷோ. இப்போ இதுக்கு பேர் ரியாலிட்டி ஷோ. மொட்டை அடிச்சுட்டு வந்தா இதே மாதிரி ஒரு ஆர்யாவை கல்யாணம் பண்ண போகிறது யாருன்னு ஒரு ஷோ நடத்துனாங்க தெரியுமா, ஜீ தமிழ் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலிமரை சீ தமிழ், அது இல்லை கலர்ஸ், அது
ஜீ தமிழோ கலர் ஷோ எல்லாமே ஒரே குட்டியில் ஊர்ன மட்டும் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி ஆர்யாவை கல்யாணம் பண்ண போகிறது யாருன்னு இப்போ அதில் வின் பண்ணி அதில் மக்கள் தேர்ந்து அது கல்யாணம் ஆயிடுச்சு. ஆர்யா கல்யாணம் பண்ணிட்டா. ஆர்யா கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அவங்கள கல்யாணம் பண்ணல. நான் அதை தான் நானும் அவங்க கூட நடிச்ச பெண்மணியை 19 வயசு அவங்களோட சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி அப்போ அந்த ஷோ ஏமாத்து இல்லையா மக்களை முட்டாளாக்குறதா. அது அதே மாதிரி இந்த ஷோ உள்ள வரவங்களும் உண்மையிலேயே இது ரியாலிட்டி ஷோ. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ வெளியில் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுங்க. ஏன் இருக்கும் தான். சரி உள்ளே வராங்க, ஒரு ஷோவில் தானே நடிக்கிறாங்க, ஒரு ஷோ தானேன்ற மாதிரி நிறைய மட்டமான ஒரு சிந்தனை இருக்குது மக்களுக்கு. சினிமா தானே, ஷோ தானே அப்படின்ட்டு. ரியாலிட்டி ஷோன்னு எதுக்கு பேர் வைக்கணும்? சினிமான்றது நம்ம பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு அங்கேயே ஹிண்ட். ரியல் கிடையாது, ரியாலிட்டி உண்மை மாதிரி. ரியாலிட்டின்றது உண்மை மாதிரி மக்கள்கிட்ட ரியாலிட்டியை பிரதிபலிக்கிறதுன்றது தான் ரியாலிட்டி ஷோ. ஓகேங்களா? இப்போ பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ரியாலிட்டி ஷோன்றாங்க. ஏன் உண்மையிலேயே டான்ஸ் ஆடுறாங்க? ஆமாம், உண்மையிலேயே ஜெயிக்க வைக்கிறது, ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்கன்றது வேற. யார் ஜெயிக்கணும் முடிவு எடுப்பாங்க. திறமைன்னா டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க. பாட்டு பாடுற திறமை இருக்கும், பாட்டு பாடுவாங்க. அதுதான் ரியாலிட்டி ஷோ. அப்போ இதுவும் ரியாலிட்டி ஷோனா உண்மையிலேயே தான் இருக்குமா? இருக்காது. வெளியில இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், என்ன கல்யாணம் மட்டும் ஆகியிருக்காது இவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு ரூல், கல்யாணம் ஆகக்கூடாது. ஆனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அப்படி ஆடிட்டு ஏமாத்துறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெரிய பெரிய நடிகைக்கெல்லாம் நடக்குது டைரக்டரோட, நமக்கு என்ன தொழிலா பண்றாங்க. அதே மாதிரி தான் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காதுன்றது உண்மை. ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். மக்களை வந்து ரியாலிட்டி ஷோட்டு பேரில் முட்டலாக்க போகிறாங்க. உள்ளே வந்து நாங்கள் ஜோடி சேர போடணும். முதல்ல எதுக்கு இந்த வேலை? எதுக்கு ஒரு ஷோ நடத்தி தான் ஜோடி சேரணுமா? அவன் லைஃப்பில் எத்தனை பேரை சந்திப்பாங்க, பார்ப்பாங்க, பழகுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்க போது அது அவனுடைய ப்ரைவேசி, ஒரு தனி மனிதனுடைய ப்ரைவேசி. ஒருத்தரை பிடிச்சிருக்கிறது, லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அது இப்போ மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. இப்போ வந்து ஒருத்தவங்களுடைய ப்ரைவேசி, அவங்களுடைய இன்னொருத்தர் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஆண் மேலே ஒரு பிரேக்கப்பில் எப்படியும் குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்போ அந்த ஆணுக்கு அது பேக் ஃபயர். அதில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இது இப்போ அவரை பற்றி சொல்கிறது எப்படியும் அவங்க பேர் சொல்லலைன்னா கூட வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல ஈஸியாக இவங்க யார் எப்படின்ட்டு. எப்படியும் வெளியே வந்துடும். அப்போது அந்த ஆணுக்கு அது பிரச்சனையா இல்லையா? அதுதான் பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்லை ஏதோ ஒரு காரணம் பிரேக்கப் ஆயிடுச்சு. யார் மேலே? அது உங்கள் பர்சனல். அது அந்தந்த 2 பேருடைய பர்சனல் லைஃபு. வேற ஒரு மூவ் ஆகும்போது வேற ஒரு வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க. அப்போ அது கடந்து தானே போகணும். மக்கள் முன்னாடி வந்து இந்த ஷோ ஆஃப் பண்ணுறது. இதில் இன்னொன்று கவனிச்சிங்களா? அதுலேயே இருக்க பெண்கள் வேற ஆண்கள் கூடயும், வேற ஆண்கள் வேற பெண்கள் கூடயும் மாற்றி காட்டுறாங்க. நீ என்னடா? அதேதாங்க. ஒரு வாரம் என்ன அந்த ஷோ எப்படி நடக்கும்னா, சும்மா ஒரு வாரம் அப்படி ஜோடி சேருவாங்க, ஒரு டேட்டிங் மாதிரி போகும். ஒரு வாரம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப மாத்துறது. ஒரு வாரம் ஒருத்தவங்க கூட பழகிடுவாங்க, இன்னொருத்தவங்க கூட பழகிடுவாங்க. காட்டுற காட்சிகள்லாம் கன்றாவே இருக்கும். கண்டிப்பா நல்லா பழகினதுக்கு அப்புறம் யார் பழக்கம் பிடிச்சிருக்கோ பழகி அவங்க இதெல்லாம் காட்டுற கண்டிப்பா பாருங்க. காட்சியெல்லாம் கன்றாவே தான் இருக்கும். அது நம்ம ஏன்னா ரியாலிட்டி ஷோ அங்கே நடக்கிறது எல்லாமே தான் இங்கே பிரதிபலிக்க போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வரும்ல. இப்போ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாத்ரூம் இருந்துச்சு, பெட்ரூம்லாம் வந்து தனியாக டோர் மாதிரிலாம் இருக்கும். இப்போ கண்ணாடி மாதிரி அப்புறம் மாற்றுறாங்க, நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. இப்போ அங்கெல்லாம் பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணும் தனித்தனியாக தூங்குறதுலாம் இருக்காது. இப்போ அடுத்தடுத்த பிக் பாஸ்ல அதெல்லாம் தூங்குறாங்க. ஆனால் கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. அது விடுங்க, அது எதுக்கு பேரே செகண்ட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இது இல்லை, நான் வந்து பிக் பாஸ்ல சொல்லிட்டேன். பிக் பாஸ் தான். இதில் எப்படின்னு தெரியல, வந்தால் தான் இதுலேயும் அப்படிதாங்க. ப்ரோமோவில் நீங்கள் நடுவில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா என்ன எப்படிங்க ஒரு பெட்ரூம் லைஃபு, ஒரு ஆண் பெண் பெட்ரூம் லைஃபு, அவங்களுடைய லவ் பாஸ்ட் லைஃபு, இதெல்லாம் அவங்களோட முடியணுங்க. அதெல்லாம் வெளியில் பொதுப்படியாக தெரியக்கூடாது. அது வந்து கெட்டது. அது மக்கள் மத்தியில் தவறாக போய் போகிறவங்க, மக்கள் தப்பாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பாக போவாங்க, தப்பாக வழி நடத்துகிறாங்க. இதை வச்சு சமூகத்தை குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க கண்டிப்பாக. இப்போ டிவியில் தானே போகிறீங்க, குழந்தைங்க பார்ப்பாங்களா? கெட்டு போவாங்க. இதுவும் பிக் பாஸ் மாதிரி 24/7 ரிமோட் இந்த சேனலுக்கு போகவே கூடாது மக்கள். உண்மையிலேயே தன்னுடைய அது கண்டிப்பாக. ஏன்னா இப்போலாம் தனித்தனி சேனலுக்கு கட்டாமே இருந்துடலாம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்க மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த விஜய் டிவியை இக்னோர் பண்ணுங்க. எந்த ஷோவுமே தேவையில்லை விஜய் டிவியில். இந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணுங்க. இதில் வர சீரியல்கள் ரொம்ப, அப்புறம் ஜீ தமிழ், இது மாதிரி அப்படி பார்த்தோம்னா நியூஸ் சேனல்ஸ்லையும் பொய்யா இருக்குது, நாடகமும் கேவலமாக இருக்குது, ரியாலிட்டி ஷோவும் இந்த மாதிரி ஜீ தமிழ், பாலிமர் எல்லாத்துலேயுமே கேவலமாக தான் நடத்துகிறாங்க. கலர்ஸு எல்லாமே கேவலமாக தான் நடத்துகிறாங்க. ஓட்டிட்டு படுங்க ஒழுங்காக வீட்டில், இல்லை புத்தகம் வாங்கி படிங்க. இனிமேல் அதான் பண்ணணும். இப்போ செலக்டிவாக வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை படிங்க, இதை படிங்கன்னு கைட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கே ஒன்றும் தெரியாது, சேர்ந்து பார்க்குறாங்க குடும்பமாக. அதுதான் என்ன பண்ணுது, இதெல்லாமே பொழுதுபோக்கு. ஓட்டு போடு, வேலைக்கு போயிட்டு வந்து பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஷோ பார்க்குறது, கூட பசங்களும் உட்காந்து பார்க்குறது, கெட்டு போகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஷோவை பார்த்தா கெட்டு போவாங்க. அதாவது இவங்களுடைய சிம்பிளாக உங்களுடைய அஜெண்டா என்ன தெரியுமா? இவங்களுடைய இந்த கல்ச்சரை, இவங்க வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் பண்ணுறதுக்கான காரணமே
ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், எல்லாத்தையும் உடைக்கணும், உடைச்சி ஒன்றா மாற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் மோஸ்ட்லி எல்லா கல்ச்சருமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்பிக்கை. சமூகம் வந்து தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்துட்டே வளர்க்குறாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கிறது வந்து ஒரு சமூகத்தை சரியான திசைக்கு கொண்டு போகும், வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகும். குடும்ப கட்டமைப்பு இருந்தால் குடும்ப கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும். குடும்ப கட்டமைப்பு ஒரு சமுதாயம் கரெக்டாக ஒருங்கிணைப்போடு இருக்கும். அந்த அந்த நாடு, அந்த மண் எல்லாமே வளரும், சமுதாயமும் வளரும், பொருளாதாரம் வளரும், எல்லாமே வளரும், பாதுகாப்பு இருக்கும், எல்லாமே பாதுகாப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தவிர வேற எந்த பெண்ணுக்கிட்ட வேணாலும் பழகலாம், போகலாம் அப்படின்னு போகிறது. ஒரு பெண் அதே மாதிரி பல ஆண்களோட பழகலாம், போகலாம். ஒரு ஆணை தான் துணையை தேர்ந்தெடுக்கணும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அவங்களோட துணையை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் பழகிட்டு திரும்ப வேற மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும், அதை ஹைலைட் பண்ணிட்டு இல்லை இந்த குறை இருக்குன்னு அப்படி மாதிரி குறைன்றது எல்லாட்டையுமே இருக்கும், பெண்கள்ட்டையும் இருக்கும், ஆண்கள்ட்டையும் இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்னு போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் லைஃப். எல்லாட்டையுமே குறைன்றது இருக்கும். காதலில் திருமணமாகியும் ஆண் பெண்ணுன்றது அந்த குடும்ப வாழ்க்கைன்றது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அப்படியே குழந்தைங்க பிறகுதுன்னா குழந்தைங்களுடைய கவனம் அவங்க மேலே, அவங்கள வளர்க்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு பொருளாதாரம், படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை இப்படி போயிடும். இப்படி அவங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை போகும்போது அப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், ப்ரீத்திங் டைம். அப்புறம் நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் வாழ்றதை பற்றி யோசித்து சந்தோஷமான வாழ்க்கையை மிச்சமாக இருக்கிற வாழ்க்கையை ஒன்றா சந்தோஷமாக வாழலாம். அடுத்தது பேர குழந்தைங்க வரும், அவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், வளர்க்கலாம். பிக் பாஸில் வந்து பொழுதுபோக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, ரிமோட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கனெக்ஷன் கட்டு, டிவி கனெக்ஷனே வேண்டாம், டிவியே வேண்டாம், தூக்கி குப்பையில் போடுங்க. அப்படி இருக்குது. நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில். எல்லா ஷோ எல்லாத்துலேயுமே சினிமாவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. சினிமாவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அது தனியாக பேசுவோம். ஆமாம், முதல்ல சொல்லியிருக்கணும். அதாவது போன வீடியோவிலே நம்ம சினிமா பற்றி பேசின டாக்ஸிக் வீடியோவில் இருந்து நம்ம ஒரு தொடர் மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். எபிசோடாக போகும். டாக்ஸிக் பற்றி சினிமா எப்படி சமூகத்தை சீரழிச்சுதுன்றது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம். சமூகத்தை சீரழிச்சு மக்களுக்கு புரியணும் எப்படி சினிமா மேலே ஒரு வெறுப்பு வரணும். அப்படி ஒரு வெறுப்பு வந்து கெட்ட சினிமா மேலே, அதுதான் சரி. சினிமா ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்தி நம்மளோட எதிர்காலத்தை அழிக்குது, நம்ம எதிர்கால தலைமுறை அழிக்குது அப்படின்றது நம்ம மக்களுக்கு புரியணும். ஸோ சினிமா வந்து மக்கள் வந்து கெட்ட சினிமாவை வெறுக்கணும், பார்க்கக்கூடாது, தோல்வி அடைய செய்யணும். அப்போ தான் அந்த திரும்ப நல்ல சினிமா வந்தால் தான் குடும்ப சினிமா, குடும்பமாக பார்க்குறது, அப்படி மட்டுமே அந்த மாதிரியான தொடர்கள், அந்த மாதிரியான படங்கள் அப்படி வந்துச்சுன்னா ஓடும். அதுதான் தமிழ் சமூகத்தில் நடைமுறைக்கு விரும்புகிறாங்க, மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், ஒற்றுமையாக இருந்து. அப்படி உருவாக்கினா இவனுங்க திருந்துவாங்க. இவங்க திருந்த மாட்டாங்க இல்லைனா, இல்லை இவங்க திருந்தணும்னா நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த தொடர் ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து இந்த ஷோ வருது, பார்க்காதீங்க. நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்க வருது, நம்மளுடைய குழந்தைகள், எதிர்கால தலைமுறை இது எல்லாத்தையும் நாசமாக்க வருது, குடும்ப கட்டமைப்பு உடைக்க வருது. அது இன்னும் வரல, முன்னோட்டம் தான். நம்ம ஒரு வேளை ஷோ வருது, எபிசோடு வருதுன்னா பார்ப்போம். ரொம்ப எப்படி காமிக்கிறாங்க, எப்படிலாம் போகுது, அதில் என்ன மாதிரிலாம் சீன் வருது, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஸோ இது பார்க்காதீங்க. ரிமோட் இல்லை, டிவியே வேண்டாம், அந்த நிலைமையில் இருக்குது. நான் என்னுடைய இது சொல்கிறேன். சில பேர் பொழுதுபோக்காக 1-2 பாட்டு ஷோ, டான்ஸ் ஷோன்னு பார்ப்பாங்க, அது பார்க்குறது வேறு. ஆனால் அதுலேயுமே தவறாக காமிக்கிறாங்க. குழந்தைங்கள கூட வச்சுன்னு பார்க்காதீங்க, குழந்தைங்கள படிக்க சொல்லுங்கள். கேம் வேறு ஏதாவது, நம்ம இந்த கேம்லாம் கிடையாது, வீடியோ கேம் இல்லை, வெளியில் ஏதாவது விளையாட சொல்லுங்கள். டிவிக்கு கிட்ட அனுமதிக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு 18 வயசு வர வரைக்கும் டிவி கிட்ட அனுமதிக்காதீங்க. இதான் நம்ம முன்வைக்கிறோம். ஸோ இந்த ஷோவையும் கட் பண்ணுங்கள். அதான் பைக் எப்படி ஓட்ட தெரியாது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டிவியும் ஒழுங்காக பார்க்க எதை பார்க்கணும்னு தெரியாது. ஸோ நம்ம தான் கைட் பண்ணணும், பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணணும். பிரபலங்கள் தொகுத்து வழங்குறாங்கன்றதுக்காக எது போட்டாலும் போய் பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக சீரியல் இந்த மாதிரி ஷோக்களை பார்த்து ப்ரமோட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்கறதுனால தான் அவங்க அதிகமாக எடுக்கிறாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு புத்தகம் படிக்க வைங்க, நீங்கள் கூட உட்காந்து பேசுங்க, விளையாடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல சமூகத்தை நம்மளால் திரும்பியும் கொண்டு வர முடியும். நன்றி.